சாட்டை வெடி, சரவெடி, வெடிக்கும்டா சாட்டையோட அதிர்வெடி. கன்னியா குவாரி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும், இந்த ஆரல்வாய் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும், ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக உட்கார்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்தங்களுக்கும், ஆங்காங்கே வாகனங்களை நிப்பாட்டி நம்முடைய அருமை பெருமைகளை எடுத்துரைப்பார் என்று காத்திருக்கிற அதிமுகவுடைய இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களுக்கும், எப்படியும் நம்மைத்தான் ரெண்டாக பொழப்பான் என்று வேப்ப மரங்களில் அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். எதற்காக கன்னியா குவாரி என்று சொன்னேன் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலேயே மலையின் மடியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கன்னியாகுமரி. கடலும் மலையும் கன்னியாகுமரியின் பேரழகு. அந்த கன்னியாகுமரி இன்றைக்கு ஒரு இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுவது போல அந்த குமரி பெண் கன்னியாகுமரி ஆங்காங்கே மலைகளை உடைத்து நொறுக்கப்பட்டு அவருடைய அழகு சிதைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல சிதைந்து கிடக்கிறாள். கொற்றுயிரும் கொலையுமாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 லாரிகள் கன்னியாகுமரி வழியாக கேரளாவுக்கு செல்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தக்கலையிலே ஒரு ஆர்ப்பாட்டம். கேரளாவிலே விளிங்கத்திலே அதானி கட்டுகிற துறைமுகத்திற்கு கேரளாவிலே வெட்டப்படாத மலைகள் எதற்காக தமிழ்நாட்டில் வெட்டப்படுகிறது? நடுவிலே மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மைக்கு போல, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கட்டுகிற விளிங்கம் துறைமுகத்திற்கு இங்கே இருக்கிற மலைகளை வெட்டாம இங்கே ஏன் வெட்டுகிறாய் என்று கேட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் அங்க வெட்ட முடியாது என்றால், அங்க நல்ல மலையாள தகப்பனுக்கும் தாய்க்கும் இருந்த மான மலையாளி அந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இங்கே அது உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். அதை பேசியதற்கு தான் என் மீது குண்டர் சட்டம் போட்டு 230 நாட்கள் புல்லல் சிறையில் என்னை அலங்கரித்தார்கள், அழகுபடுத்தினார்கள். தொடர்ச்சியாக இந்த கனிம வள கொள்ளை குறித்து நாம் தமிழர் கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கனிம வள கொள்ளை என்று உடனே ஆமாமா திமுக ஆட்சியில கனிம வள கொள்ளை, மனோ தங்கராஜ் கனிம வள கொள்ளை பண்றாரு, ரகுபதி அமைச்சர் கனிம வள கொள்ளை பண்றாரு. யாருன்னு பார்த்தா அதிமுக தலைவை சுந்தரம். சார் யோக்கியவரன் சொம்பெடுத்து உள்ளவைங்கிற மாதிரி திருடன் நம்ம வீட்டை திருடிட்டு ஓடுறான். நாம என்ன பண்றோம்? திருடனை துரத்துறோம். திருடனு குடண்டு திருடன் 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 கத்தனை இருக்கோம். அது மாதிரி 2011 இருந்து 2021 திருட இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக, இப்ப இந்த திமுக. எங்க அண்ணன் சொன்னாங்க, திமுக என்பது திருடர் முன்னேற்ற கழகம், அதிமுக என்பது அனைத்து இந்திய திருடர் முன்னேற்ற கழகம். அவ்வளவுதான். ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவன் ஆட்சியிலும் ஆற்று மலை கொள்ள, இவன் ஆட்சியிலும் ஆத்து மலை கொள்ள, அவன் ஆட்சியிலும் கனிம மலை கொள்ள, இவன் ஆட்சியிலும் கனிம மலை கொள்ள. அண்ணன் ஹிமாயின் சொன்னது போல ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 30 லட்சம் பேர் கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. திருவள்ளுவர் சிலையை பார்க்க, விவேகானந்தர் சிலையை பார்க்க, பகவதி அம்மனை தரிசிக்க, முக்கடலை பார்க்க, சூரிய உதயத்தை பார்க்க, சூரிய அஸ்தமனத்தை பார்க்க வர்றாங்க. மொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 1 கோடி பேர் வராங்க. கன்னியாகுமரிக்கு மட்டும் 30 லட்சம் பேர் வராங்க. 30 லட்சம் பேர் வரக்கூடிய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினராக தலவாய் சுந்தரத்தை மனம் திறந்து நான் கேட்கிறேன், 30 லட்சம் பேர் வரக்கூடிய கன்னியாகுமரி இந்தியாவிலேயே சிறந்த சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறதா இல்லையா? போய் பார்த்தா முழுக்க குப்பை, அங்கங்க குப்பை. ஏன் குப்பை? எம்எல்ஏ ஒரு குப்பை, அதனால கிடக்குது அங்கங்க குப்பை. எம்எல்ஏ எங்க இருப்பாரு? சென்னையில் இருப்பாரு. எப்ப வருவாரு?
ஏப்ரல் 23 தேர்தல். ஃபர்ஸ்ட் வீக்ல போலாமா செகண்ட் வீக்ல போலாமா? ஃபர்ஸ்ட் வீக்ல போனா சட்டையை பிடிப்பாங்க, செகண்ட் வீக்லேயே போவோம். ஏன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்கனவே வீட்டுக்கு வீடு ஹாட் பாக்ஸ் கொடுத்தாச்சு. மரியாதைக்குரிய தலைவாய் ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டீங்க. உள்ள சோறு யாரு? உங்க ஆத்தா கொடுப்பாளா இல்ல உங்க தாத்தா கொடுப்பாங்களா? ஆத்தானா ஐ மீன்ஸ் ஜெயலலிதா. யார் கொடுப்பா? ஹாட் பாக்ஸ் மட்டும் வச்சு நல்லா இருக்கு. ஹாட் பாக்ஸ் 350 ரூபா, 350 ரூபா ஹாட் பாக்ஸ், டிபன் பாக்ஸ், கேரியர், அரிசி போட்டு வைக்கிற குடுவை எல்லாம் கொடுக்குறான். விழுந்து 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 கும்பிடுவான். ஒரு வாரத்தில் பாருங்க, ஏழை எளிய மக்களுடைய சின்னம் ரெட்டலை சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம் உதய சூரியன் சின்னம், பாட்டாளிகளின் சின்னம் இரட்டலை சின்னம், பாட்டாளிகளின் சின்னம் உதய சூரியன் சின்னம், படிக்கிற மாணவர்களின் சின்னம் உதய சூரியன், படிக்கிற மாணவர்களின் சின்னம் இரட்டை இலை. அங்கே வயலை நட்டு கொண்டிருக்கிற நடவு நடுகிற அந்த தூய்மை பணியாளர்களுடைய அடுக்கு வாங்கி அப்படியே 1960 திமுக ஆட்சிக்கு வருதுங்க. 1960 முழக்கம் என்ன தெரியுமில? ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 72 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 88 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 1996 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 2006 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 2021 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். இப்ப 2026 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். அப்ப 70 வருஷமா நீங்க புடுங்கிட்டு இருந்தியா? 70 வருஷமா ஏழைகளின் சின்னம் உதயசூரியனா? 70 வருஷமா ஏழையை ஏழையாக வச்சிருக்கிற பணக்கார இன்னும் பணக்காரனா மாறிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கள் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நாங்க பரம்பரை திமுகப்பா, நாங்க பரம்பரை அதிமுகப்பா. முதல்ல நமக்கு ஒரு பரம்பரை இருக்கு. நாம எந்த பரம்பரை? உலகத்தின் முதல் அணையை கட்டிய நம் பாட்டன் கரிகால் சோழனுடைய பரம்பரை, தமிழர் பரம்பரை. உலகத்தில் கடாரம் வென்று இலங்கை வென்று யானை படையை கட்டி அதை கப்பல் படையில ஏற்று போன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை நம் பரம்பரை. இந்திய நிலத்திற்குள்ளே வெள்ளைக்காரன் வந்த பொழுது ஒரு பைசா வரி தர மாட்டேன், என் மக்கள் உழைக்கிறார்கள், நான் எதற்கடா வரி கட்ட வேண்டும் என்று வெள்ளைக்காரன் 13 முறை திருப்பிடிச்ச எங்கள் பாட்டன் பூலித்தேவனுடைய பரம்பரை நம் பரம்பரை. அவன் வழியே வந்த இந்திய நிலத்திலே வெள்ளைக்காரன் இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியாரின் பரம்பரை நம் பரம்பரை. பெண்களா மார்பு வரி கட்ட வேண்டும், நீ புடவைக்கு வரி கட்ட வேண்டும், ஜாக்கெட்டுக்கு வரி கட்ட வேண்டும், மார்பின் அளவு எந்த அளவிற்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு வரி கட்ட வேண்டும் என்று பெண்களுக்கு மார்பு வரி போட்ட போது நான் மார்பு வரி கட்ட மாட்டேன், மார்பை அறுத்து எறிவேன் என்று போராடிய எங்கள் குமரி மண்ணினுடைய எங்கள் அப்பத்தாக்களுடைய பரம்பரை. நீ இடுப்பிலே துண்டை கட்டு, நீ பட்டை போடாதே, நீ குனிஞ்சி பேசு என்று பேசிய பொழுது நீ பட்டை போடாத நாமத்தை போடுறா, நீ இடுப்புல துண்டை கட்டா தோல்ல போடுறா, எடு தலையில கட்டுறா என்று நீயே கடவுள் என்று தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்று போராடிய வைகுந்தருடைய பரம்பரை நம் பரம்பரை. காமராஜர் மூடிய 14,000 ராஜாஜி மூடிய 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து என் பிள்ளைகள் 1 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி, 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று பார்த்து என் பிள்ளைகள் மதிய உணவு இல்லை என்றால் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். உலகத்தில் நாட்டினுடைய தமிழ்நாடு, நாட்டுள்ள இந்தியா உலகத்திலேயே முதலாக மதிய உணவு திட்டத்தை தந்து எங்களையும் உன்னையும் படிக்க வச்ச நம் தாத்தா கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜருடைய பரம்பரை நம் பரம்பரை. வெள்ளைக்காரன் வந்து கைரேகை சட்டம் கேட்ட பொழுது ஆம்பளையா இருந்த காவல் நிலையத்தில் 6 மணிக்கு மேல கைரேகை வைக்கணும். பிரமலை கல்லர், மறவர், உடையார், ஊராளி கவுண்டர், வன்னியர், குறவர் விட்டு 88 சமூகங்களுக்கு கைரேகை சட்டம் போட்டு குற்றப்பரம்பரை என்று வெள்ளைக்காரன் போட்ட பொழுது வெள்ளைக்காரனுக்கு கைரேகை வைக்காத கட்டவரல வெட்டி வீசி என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருடைய பரம்பரை நம் பரம்பரை. நமக்கு பரம்பரை வரலாறு இருக்கு. திமுக அதிமுக என்னடா பரம்பரை வரலாறு இருக்கு? யாரா நீ? பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள். நீங்க நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள். ஒன்னு ஓங்கோல், ஒன்னு கர்நாடகா. நாங்க திமுக பரம்பரை, நாங்க அதிமுக பரம்பரை, நாங்க ரெட்டலை சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். சிம்மான் தம்பிகள் நல்லா தான் பேசுறீங்க. ஹிமாயின் கபீர்லாம் நல்ல வாய் வண்டவாய் தான் பேசுறாப்புல, அருஞ்சேசியெல்லாம் நல்லா அளந்து தான் விடுறாப்புல, இந்த மரிய ஜெனிஃபர்லாம் லாஜிக்கலாக தான் பேசுறாங்க. சாட்டை நீங்க நல்லா வேட்டையாக தான் ஆடுறீங்க. ஆனா நீங்க நல்லா வரணும், நீங்க நல்லா வரணும். சீமா நல்லா growth ஆகணும்.
சீமான்லாம் நல்ல சட்டசபையில் உங்க குரல் ஒலிக்கணுங்க. நீங்கெல்லாம் ரொம்ப டெஃபினட்டா நீங்க ஜெயிக்கணுங்க, நல்லா ஜெயிக்கணும். நீங்க யாருக்கு சார்? நாங்க ஒரு டெஃபினட்டா 40 இயர்ஸா டிஎம்கே போட்டுட்டு இருக்கோம். பட் நீங்க வரணும், நீங்க வரணும். மரிய ஜெனிஃபர்ல நல்ல ஒரு படிச்ச பெண்ணா இருக்காங்க. அந்த துபாயில வேலை பார்த்த வேலையை விட்டு வந்து நல்லா பேசுறாங்களே, நல்லா பண்றாங்களே, அவங்க நல்லா வரணுங்க. பட் நீங்க யாருக்கு சார் ஓட்டு போடுங்க? நாங்க ஒரு 20 இயர்ஸா ஏடிஎம்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே 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 வாவ். நீங்க நல்லா வரணுங்க. நீங்க நல்லா, உங்களுக்கு நல்ல growth இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குங்க. நாம் தமிழுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. நீங்க யாருக்கு சார் ஓட்டு? நாங்க ஒரு 40 வருஷமா, நாங்க 20 வருஷமா தேசிய சிந்தனையோட பிஜேபிக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க மயிர்லயே வருவோம். நாங்க நல்லா வரணும். நீங்க ரெட்டலைக்கு போடுவேன், சூரியனுக்கு போடுவேன், தாமரைக்கு போடுவேன். அப்புறம் எப்படி நாங்க வருவோம்? எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கா? இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் வேதனை இருக்கா? இருக்கு. கனிம வளத்தை கொள்ளையடித்துக் கொண்ட லாரி போகிற பொழுது ஆரல்வாய் மொழியில் இருக்கிற ஒவ்வொரு மான தமிழனுக்கும் வலிக்கிறதா? வலிக்கிறது. கன்னியாகுமரி குப்பை கூலமா கிடக்கும்போது ஒவ்வொரு தமிழனுக்கும் வலிக்கிறதா? வலிக்கிறது. வேடநத்தம் பெண் படுகொலைக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி பெண் படுகொலைக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு வலிக்கிறதா? வலிக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, காவிரி சிக்கல் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கச்சத்தீவு தூக்கி கொடுக்கும் போது கருணாநிதி கம்முனு படுத்து கிடந்ததும் தெரியும். காவிரியுடைய வழக்கை வாபஸ் வாங்கணும் தெரியும். ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்து உண்ணாவிரதம் இருந்து இந்த பக்கம் தயாளம்மாள், இந்த பக்கம் ராஜாத்தி, இந்த பக்கம் 2 ஏர்கூலர் வச்சுக்கொண்டு உண்ணாவிரதம் நாடகம் இருந்து தெரியுமா? தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தெரிய போய்தான் ஒரு சனிக்கிழமையில மாலை 6 மணிக்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆரல்வாய் மொழியில இத்தனை பேர் கூடி இருக்கானா? ஏன் கூடி இருக்கிறான்? தெரியும். தெரியும், அவனுக்கு தெரியும். பணத்துக்காக கூடி இருக்கானா? 10,000 ரூபாய் கொடுத்த கூட இவன் வர மாட்டான். எல்லாரும் படிச்சவன், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் அதிக படிச்ச மாவட்டம், தமிழ்நாட்டிலே அதிக லிட்ரஸி ரேட் இருக்கிற மாவட்டம். 10,000 ரூபாய் கொடுத்த கூட வரமாட்டான். ஏன் வர்றான்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், நல்லதை பேசுவார்கள், நாட்டுக்காக பேசுவார்கள், உள்ளதை பேசுவார்கள், உள்ளத்திலிருந்து பேசுவார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கூடியிருக்கிறவர்கள் நாடாராக கூடியிருக்காங்களா? கூடியிருக்கவங்க தேவரா கூடியிருக்காங்களா? கூடியிருக்கவங்க மீனவரா கூடியிருக்காங்களா? இல்லை செட்டியாராக, இல்லை பிள்ளைமாராக கூடியிருக்காங்களா? இல்லை, மான தமிழர்களாக ஆரல்வாய் மொழியிலே கூடியிருக்காங்க. இது ஹாட் பாக்ஸுக்காக கூடின கூட்டம் இல்ல. இந்த நாட்டை விட்டு திராவிட கூட்டத்தை விரட்ட வந்த கூட்டம் இந்த தமிழர் கூட்டம். அது நாம வைக்கிற நாம வைக்கிற முழக்கம் என்ன தெரியுமில்ல? பகத்சிங் வைத்த முழக்கம். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னு 1920 காலகட்டத்தில் பகத்சிங் சொன்னார். சொல்லிட்டு போய் 25 வருஷம் ஆச்சு, 125 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க வந்தா 1000, நாங்க வந்தா 2000, நாங்க வந்தா 2500, 1000, 2000, 10,000, பெம்பிலிக்கு பிலாப்பி. படிச்சவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு அரசினுடைய கடன் 10,67,000 கோடி. 10,000 கோடி இல்ல, 10,67,000 கோடிங்க. 10,67,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசு செய்த ஒரு சாதனையை சொல்லுங்க. பெருமதிப்பிற்குரிய இந்த மண்ணினுடைய மகன், பால்வளத்துறை அமைச்சர், கொழுப்படுத்த அமைச்சர், பால்ல இருந்து கொழுப்படுத்த அமைச்சர், பால்ல இருந்து கொழுப்படுத்த அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லட்டும், நாங்க இதையெல்லாம் பண்ணிருக்கிறோம். தலவாய் சுந்தரம் சொல்லட்டும், சுரேஷ் ராஜன் சொல்லட்டும், இல்ல வேற யாராவது இருந்தா சொல்லட்டும். நாங்கள் இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை பண்ணிருக்கிறோம், இந்த சாதனை பண்ணுங்க. என்ன? பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து, மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இதை தவிர நீங்கள் செஞ்ச சாதனை என்ன? கல்வி அனைவருக்கும் தரமாக, சமமாக, இலவசமாக இருக்கணுமா வேண்டாமா? அதை இலவசமா கொடுக்க வக்கற்ற இந்த திராவிட கட்சிகள், நான் வந்தா கல்வி கடன் ரத்துப்படி, நான் வந்தா இடைநிற்றலுக்கு காசு, நான் வந்தா கூட்டுறவு கடன் ரத்துப்படி, நான் வந்தா பேக் ஃப்ரீ, நான் வந்தா லேப்டாப் ஃப்ரீ, நான் வந்தா சைக்கிள் ஃப்ரீ. ஒரு கல்வி என்பது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை. அந்த உரிமையை தர வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை செய்யாம நான் வந்தா இலவசம் இலவசம் இலவசம். இலவசத்தை கட்டி யாருங்க கேட்டது? இலவசத்தை கட்டி யாருங்க போராடினது? யார் கேட்டது? இலவசம் தேவையா? நல்ல தண்ணி தேவையா? இலவசம் தேவையா? நல்ல கல்வி தேவையா? இலவசம் தேவையா? நல்ல மருத்துவம் தேவையா? இந்த ஆரல்வாய் மொழி அரசு சுகாதார மையம், ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை என்ன லட்சத்துல இருக்குன்னு தலவாய் சுந்தரம் தெரியுமா? ஒரு நாள் தலவாய் சுந்தரம் இந்த ஆரம்ப சுகாதாரத்துக்கு அரசு மருத்துவமனைக்கு போனதாக சரித்திரம் உண்டா?
கன்னியாகுமரி கூடிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம்குள்ள ஒரு நாள் தலைவாய் சொன்ன உள்ள போயிட்டு வெளியே வரட்டும், நான் அதிமுக சேர்றேன். உள்ள போக முடியாது, நாரி தொலையும். ஆனா எங்க அக்கா தங்கச்சி, எங்க அண்ணன் தம்பி, எங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க மட்டும் அந்த கழிவறையை பயன்படுத்தணும். ஏண்டா ஒரு கழிவறையை கூட ஒழுங்கா கட்டித்தராத நீங்கள் எப்படி அந்த நாட்டை நல்லாச்சு கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? ஒரு கழிவறை கட்டித்தர முடியலங்க. வேடநத்தம் கிராமத்துல என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைக்கு வீட்டுல கழிவறை இல்ல. வீட்டுல கழிவறை இல்லாம உடங்காட்டுக்குள்ள கழிவறை கழிக்க போன அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு அழகப்பட்டா. எல்லாரும் பாலியல் வன்கொடுமை பேசுறாங்க. அதை விட கொடூரமானது 70 ஆண்டு கால இந்த 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு கழிவறை கழிக்க கூட கழிவறை இல்லாத கொடுமை இந்த திமுக அதிமுக 70 வருஷமா தின்றுருக்காங்க. அப்படியே விக்ரம் படத்துல கமல் வாரி இப்படி நக்குவார்ல, அப்படி வாரி நக்கிட்டான் தமிழ்நாட்டை, முடிச்சிட்டான். மலை அள்ளி வித்து மணல் அள்ளி வித்து காசை பார்த்து நான் உனக்கு 1000 ரூபாய் தர்றோம்னா என்ன அர்த்தம்? நான் பலாயிரம் கோடி கொள்ளடிக்க போறேன். உனக்கு 2000 ரூபாய் தரணும்னா இன்னும் 1000 கொள்ளடிக்க போறேன். இல்ல திமுக அதிமுக, திமுக 2000, எடப்பாடி பழனிசாமி 2000, கருணை தொகையாக 10,000 அறிவிச்ச உடனே தான பிரபு, தர்ம பிரபு 69 படங்களை நடிச்சு சேர்த்து வச்ச காசை எல்லாம் முத்து படத்துல ரஜினிகாந்த் இப்படி பக்கத்துல ரகவரன் நிப்பாட்டிக்கிட்டு அள்ளி போடுவார்ல, அது மாதிரி இந்த படத்துல நம்ம என்ன படம், கமலஹாசன் படத்தை பார்த்த விழி பார்த்தபடி பூத்து கிடக்க காத்திருந்த காட்சி எல்லாம் காண கிடைக்க டன் 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 அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த அம்மை அப்படியே எடுத்து போடுற மாதிரி இவர் அப்படியே அள்ளி கொடுக்குறாப்ல. பனையூர் பண்ணையாரு வந்த உடனே உனக்கு 2000, உனக்கு கல்யாணமா, உனக்கு 8 கிராம், உனக்கு அண்ணன் சீரு, உனக்கு தாய்மாமன் சீரு, உனக்கு பெரியப்பா சீரு, உனக்கு சித்தப்பா சீரு. என்னவா ஒரு 50 மில்லி எண்ணெய், ஒரே ஒரு மிளகாத்தூள் 65 போட்டு அனுப்பிச்சு விடுங்க. புலி வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். இடையில புலி வேட்டை மான நோக்கி போயிட்டு இருக்கும் போது அணிலாம் வந்துச்சுன்னா அப்படி ஆயிரும். கொலவெறிய சுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க வெடிக்க மட்டும் தான் செய்யல, இதயத்திலிருந்து வார்த்தை வரல, நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கோம். ஓரமா போய் விளையாடு. மும்பையில திரிசா கூட போயிருக்காரு, அங்க போய் என்னன்னு பாரு போ. தேர்தல் பரப்புறீங்க, தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. இவர் யார் கூட பேச்சுவார்த்தை? நடிகை திரிசா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. டேய் நீங்க எல்லாம் பேசலாமாடா? எங்களை பேசலாமாடா? நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா 7 தலைமுறைக்கு தோண்டி திட்டுவோம், தாங்க மாட்டீங்க. கண்ணியமா மரியாதையா நாகரிகமா பேசுன்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, அதனால பேசுறோம். நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா. கேட்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன சொல்லு, எவனா ஒருத்தன் சொல்லு. தமிழக வெற்றி கழக கொள்கை என்ன? ஒரு கொள்கை கிடையாது. திமுக ஒழிக்கணும், தீய சக்தி திமுக, கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணாவும் ரோல் மாடல், எல்லாரும் ரோல் மாடல். திமுக ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும், தலைவர்கள் ரோல் மாடல். ஊழலை ஒழிக்கணும், செங்கோட்டையன் பக்கத்தில் இருப்பாரு. ஊழலை ஒழிக்கணும், ஜேசிடி பிரபாகர் பக்கத்தில் இருப்பாரு. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், லாட்டரி சீட் ஆதவர்ஜனா பக்கத்தில் இருப்பாரு. என்ன பிளாக் டிக்கெட் வித்த நீ எப்படா இந்த நாட்டை திருத்துவ? உன் துறையில ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் திருநெல்வேலி ராமுத்துராம் தேட்டர் 2000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. நாகர்கோவில் எவ்வளவு தெரியல, 5000. உன் படத்தினுடைய டிக்கெட்டையே பிளாக்ல விற்கிற நீ எப்படி இந்த நாட்டை திருத்துவாய்? பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாட்டை மாத்த போறீங்க. நாங்கெல்லாம் அப்படியே வாயில ஈரச்சாக்க போட்டுக்கிட்டு விஜய் முதலமைச்சர், புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர், ஆதவச்சன அறநிலைத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு நல்லா இருக்கும்டா, அருமையா இருக்கும்டா நாடு. கட்சியில நிற்பதற்கு வேட்பாளர் இல்லாம வெளியிருந்து கடன் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான் வேட்பாளரை. இந்த முட்டத்தை சார்ந்த ஜேபிஆருடைய மருமகன் மரிய வில்சன், அவர் ஒரு வேட்பாளர். ஏன்? பணம் இருக்கு, கோடி கோடியா கொட்டி கிடக்கு. ஆனால் என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன். நீ எங்க உதறன? கடைசி நடிச்ச 5 படம் ஓடல, எந்த தயாரிப்படமும் படம் எடுக்க தயாரா இல்ல. ஆமா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். தனிச்சு நிக்கிறார் விஜய். தனிச்சு நிக்கல, தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறாரு. ஓபிஎஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவர் வரல.
சசிகலா கூட கூட்டணி பேச்சோட நடத்தினாங்க, வரலாமா போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் கட்சியோட கடைசி வரைக்கும் நடத்தினாங்க. இனத்தை கொன்றொழித்த ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தாக கொல்வதற்கு இங்கிருந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ரேடார் கொடுத்த இன துரோகி காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருத்தர் நடத்துறானா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான்னு மானம் உள்ள இந்த ஆரல்வாய் மொழி தமிழக சிந்திச்சு பாருங்க. பேச்சுவார்த்தை நடத்தி எவனும் வரலன்னு தனிச்சு, அதுக்கு பேர் தனிச்சு இல்ல, தனிமைப்படுத்தப்பட்டு. தனிச்சுனா எது தெரியுமா? தனிச்சு கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சீமா நிக்கிறாரா, அதுதான் தனிச்சு. ஏன் புலி தனிச்சு தான் எப்போது நிக்கும். அப்படி நீங்க நிக்கிறீங்களா? கிடையாது. இதுல நேத்து வரைக்கும் 4 முனை கூட்டணி நாங்க. எது? திமுக ஒரு கூட்டணி திருட்டு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி அடிமை கூட்டணி, இந்த தாவேகா தற்கூரி கூட்டணி, நாம் தமிழ் கட்சி ஒரு தமிழ் தேசிய கூட்டணி. இப்ப என்ன கூட்டணினா ஐயாவும் ஆயாவும் கூட்டணி. தமிழ்நாட்டு அரசியல் பிரளயம் என்னன்னு பார்த்தா ராமதாசும் சசிகலாவும். டேய் என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த கிரகத்தை பாருங்க. பல்லு போனவன், சொல்லு போனவன், உனக்கு ரொம்ப முடியலையா பல்லாங்குழி விளையாடு, பேரம்பேத்தூர் விளையாடு, எதுக்கட எங்க மக்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? அப்ப என்ன ஆயிடுச்சு? மக்கள் பணத்தை கொடுத்தா ஓட்டை வாங்கிடுவான், ஓட்டை போட்டுருவான். 1000 கொடுத்தா ஓட்டு போடுவான், 500 கொடுத்தா ஓட்டு போடுவான், கோட்டை கொடுத்தா ஓட்டு போடுவான், மூக்குத்தி கொடுத்தா ஓட்டு போடுவான், தோடு கொடுத்தா ஓட்டு போடுவான், தொங்கட்டான் கொடுத்தா ஓட்டு போடுவான் என்று தமிழர்களை மட்டமாக கேவலமாக நினைச்சதுனாலதான் தேர்தலுக்கு முதல் நாள் கட்சியை தொடங்கிட்டு வரான். தமிழ்நாட்டு அரசியல்ல 15 வருஷமா கல்குவாரி, சாகர்மாலா, பாரத்துமாலா, 8 வழிச்சாலை, தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மீத்தனுக்கு போராட்டம், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்படை சொன்னதற்காக தொடர்ச்சியாக 6 மாதங்கள் சிறை, பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறை என்று தொடர்ச்சியா 15 வருஷம் போராடி ஒருத்தர் நிக்கிறாரு. நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் சிஎம் ஆகணும். மக்கள் அப்படி ஆயிட்டாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா நாம எல்லாவற்றிலையும் தரம் பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போனா, ஒரு போத்தீஸ்ல துணி எடுக்க போனா எப்படி துணி எடுப்போம்? பெண்கள் எப்பா ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை கொடு, உட்கார்ந்த உடனே கிளியணும் அப்படின்னு புடவை எடுப்பீங்களா? நல்ல புடவை எடுப்பீங்க, அது 4 மணி நேரம் தேடுவீங்க. ஆண்கள் ராமராஜ்ல போய் வேட்டி எடுத்தா உட்கார்ந்த உடனே பைக்ல காலை போட்ட உடனே டர்னு 2ஆ கிளியனப்பா, அப்படி ஒரு வேட்டியை கொடு அப்படின்னு கேட்பீங்களா? தரமான வேட்டி கொடுங்க, 15 தடவை வாஷ் பண்ணா கூட புதுசா இருக்கணும் அப்படிதானே கேட்பீங்க. தங்கம் வாங்க போறீங்க, லலிதா ஜுவல்லரிக்கோ ஜிஆர்டிக்கோ தங்கம் வாங்க போறீங்க. தங்கத்தை பார்த்த உடனே பித்தளை மாதிரி பல்லு இருக்கு, பல்லு இழிக்கணும்பா. பார்த்த உடனே பித்தளைன்னு தெரியணும், ஒரு 10 பவுன்ல கொடு அப்படி கேட்பீங்களா? பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கணும், புது டிசைனா இருக்கணும். டெண்டுல்கர் செயின் கொடுங்க, சச்சின் செயின் கொடுங்க, கட்டையா போட்டுக்கிறேன் கழுத்துக்கு, முறுக்கு செயின் கொடுங்கன்னு பார்த்து வாங்குறீங்க. தக்காளி வாங்க போனா கூட பக்கத்துல இருக்கிற ஆன்டி மேல பிதுக்கி விட்டு நல்ல பழமா கொடுங்க அப்படின்னு வாங்குறீங்க. வெண்டைக்காய் வாங்க போனா கூட உடைச்சு 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 போட்டு பூரா மொட்டை மொட்டையா இருக்கும், உடைச்சு உடைச்சு வாங்குறீங்க. ஒரு பூண்டு வாங்க போனா நல்ல பல்லா இருக்கணும், உருளைக்கிழங்கு வாங்க போனா சுத்த குளிர் இருக்கக்கூடாது, கத்திரிக்காய் வாங்க போனா புழு இருக்கக்கூடாது என்று முருங்கைக்காய் வாங்க போனா முறுக்கி பார்த்து வாங்குறீங்க. அரிசியில எப்படி வாங்குறீங்க? புழுவா இருக்கணும்பா, நல்ல புழு நிறைய மிதக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவீங்களா? ஒரு கல் இருக்கக்கூடாது, ஒரு புழு இருக்கக்கூடாதுன்னு. ரேஷன் கடை போய் வாங்கினா கூட நல்ல அரிசியா கூட, புது அரிசியா கூட, பழைய அரிசி தராதம்பிங்க. எல்லா பொருட்களையும், நெல்லை, அரிசியை, தக்காளியை, வெண்டைக்காயை, தங்கத்தை, புடவையை பார்த்து பார்த்து வாங்குற அன்பிற்குரிய மக்களே, 5 வருஷம் உங்களை ஆளுகிற தலைவனை மட்டும் எப்படி, ஒரு நாதாரியை, ஒரு கொள்ளக்காரனை, ஒரு கொலகாரனை, ஒரு திருடனை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? பொருட்களை பார்த்து பார்த்து வாங்குற மக்கள் நாட்டை ஆளுகிற தலைவனை மட்டும் நல்ல தலைவனாக இருக்க வேண்டாமா? இவன் நல்ல தமிழ் பற்றாளனா, இவன் மொழி பற்றாளனா, இவன் இனத்துக்காக நிற்பானா, இவன் பிரச்சனை வந்தால் ஓடி போக மாட்டானா, இவன் கனிம வளத்தை, நிலவளத்தை, நீர்வளத்தை, காட்டு வளத்தை எல்லாவற்றையும் காப்பாற்றுவானா, இவன் ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுவானா என்று பார்க்காது பணத்தை வாங்கிட்டு எப்படி ஓட்டு போடுறீங்க? நீங்க நல்லவனுக்கு ஓட்டு போட்டிருந்தா இந்த நாடு சொர்க்கமா மாறி இருக்கும். இந்தியாவிலே அன்பிற்குரிய மக்களை, இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிலப்பரப்பு மட்டும்தான் என்ன போட்டாலும் விளையும். நீங்க ஆந்திரா போங்க எல்லாம் விளையாது, கர்நாடகா போங்க எல்லாம் விளையாது, பஞ்சாப் போங்க வெறும் கோதுமை தான். ஆந்திரால பீஜி கத்திரிக்காய், பொன்னி அரிசி. கர்நாடகா போங்க அதே போலதான், பீஜி கத்திரிக்காய், பொன்னி அரிசி, கொஞ்சம் தேங்காய். கேரளா போங்க தேங்காய், மீன், கருவாடு, உப்பு கூட நம்மகிட்ட தான் போனவனுக்கு கிடையாது. அமெரிக்காவா வெறும் பழங்கள் தான்.
ஐரோப்பிய நாடுகள ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் தான், அரபு நாடுகள பேரிச்சம்பழம் தான். உலகத்திலே அன்பிற்குரிய கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், சுண்டக்காய், சொரக்காய், பாகக்காய் என்று எல்லா காய்கறியும் ஸ்ட்ராபெரியா இங்க விளையும், அமெரிக்காவின் ஆப்பிளா இங்க விளையும், பேரிக்காயா இங்க விளையும். உப்பு தேவைக்கு அதிகமா இருக்கு. 850 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது, 800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, நரிமணத்தில் பெட்ரோல் இருக்கிறது, நிலத்துக்கு கீழே நிலக்கரி இருக்கிறது, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி 50,000 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை சுமந்து வந்த அறிவிச்சிருந்த இளைஞர் கூட்டம், தமிழர் கூட்டம் இங்க இருக்கு. என்ன இல்ல? மலேசியா தமிழ்நாடு தமிழம் போய் உருவாக்குறான், சிங்கப்பூர் தமிழம் போய் உருவாக்குறான். இன்னைக்கு பல்வேறு மைக்ரோசாப்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் தமிழர்களுடைய தயவு இல்லாமல் எந்த நிறுவனமும் இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு மருத்துவ கான்ஃபரன்ஸா டெலிகேட்ஸ் மற்ற நாடுல இருந்து வருவான், ஆனா ஃபேக்கல்ட்டியா வர்றது தமிழன் தான் வருவான். நீங்க ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு, உலகத்துல எந்த நாட்டுல ஒரு மருத்துவ மாநாடு, மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் கைனகாலஜிஸ்டா நாகர்கோயில்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, ஆர்த்தோவா நாகர்கோயில்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, எம்எஸ் சர்ஜனா நாகர்கோயில்ல இருந்து ஒருத்தர் இருப்பான். இப்படி எந்த நாட்டில் இருந்தாலும் மருத்துவம் நம்மால் இருப்பான். இந்தியாவிலேயே 50 ஆண்டுகள்லயே 2 பேர் தான் அறிவாளின்னு இந்தியா ஒத்துக்குச்சு. யார? ஒருத்தர் ராமேஸ்வரத்தில் பிறந்த நம்முடைய தாத்தா அப்துல் கலாம், இன்னொன்னு நம்முடைய சிவம், நாகர்கோயில் கன்னியாகுமரியை சேர்ந்த சிவம், இன்னொன்னு எங்க கோயம்புத்தூர் மயில்சாமி அண்ணாதுரை. 3 பேர் தான். அறிவிச்சிருந்த இஸ்ரோவுக்கு, இந்தியாவினுடைய விண்வெளிக்கு நம்ம ஆட்களை அனுப்புறோம். தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து போய் கூகுள் சிஇஓ இருக்கிறான். அறிவு இருக்கு நம்ம கிட்ட, என்ன இல்ல? எல்லாம் இருக்கு, எல்லா வளங்களும் இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் 1000 2000க்கு ஓட்டு போட்டதுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? தலவாய் சுந்தரம் போல, மனோ தங்கராஜ் போல, நைனா நாகேந்திரம் போல இந்த மாதிரி மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கூட்டம் சட்டமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதே மக்கள் தான் தலவாய் சுந்தரத்துக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் மனோ தங்கராஜுக்கும் ஓட்டு போட்ட இந்த மக்கள் தான் என் அன்பிற்குரிய மக்களே சாகும்போது சட்டப்பையில 120 ரூபாய் பணத்தோட செத்து போன காமராஜருக்கும் ஓட்டு போட்டாங்க. இதே மக்கள் தான் தொகுதி பக்கமே போகாத சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரே நேரத்தில் வென்ற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருக்கும் இதே மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. இதே மக்கள் தான் இதே மண்ணிலே பிறந்த ஜீவானந்தத்தை அலங்கரித்து சட்டசபைக்கு அனுப்புனாங்க. அப்போ மக்கள் தயாரா இருக்கிறான். அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தது. நாம் தமிழ் கட்சி எந்த ஊடகமும் காட்டாமல் இருந்தது. முதல் முறையாக 2020 சட்டமன்ற தேர்தல் தான் சீமான காட்டாம ஊடகமே செயல்படாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி தலைவன் தாங்க. காலையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, சாயந்தரம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. விஜய்கிட்ட போய் சார் 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 சிபிஐ அவன் அங்க கில்லி படத்திலே ஓடி பிராக்டிஸ் செட்டப்ல ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு கில்லிலே ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டாப்ல. டெல்லிக்கு ஓட்டம், மும்பைக்கு ஓட்டம். இங்கிருந்து டெல்லிக்கு போக தெரியும், இங்கிருந்து மும்பைக்கு போக தெரியும். ஆனா கரூர்ல 41 பேர் துள்ளத்துருக்கி செத்து போனா அங்க போக தெரியாது. ஏன் போனா கேள்வி கேட்பான், பத்திரிகையாளர் இருப்பான். ஒரு கட்சி தலைவங்க டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாப்ல, என்ன கரூர்ல போய் நான் மக்களை சந்திக்க இருக்கிறேன். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? திருச்சி வந்து கரூர் போற சாலையில எந்த வண்டியும் போக கூடாது. ஓஹோ, ஸ்பீட் பிரேக்கரை புறம் எடுத்துடணும். ஆஹா, கரூருக்குள்ள போனோடனே என்ன, நான் இருக்கிற ஹோட்டலை சுற்றி ரேடியஸில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த மீடியாவும் இருக்கக்கூடாது. நான் வீட்டுக்குள்ளே போகும்போது கட்சிக்காரன், தொண்டை, ரசிகன், ப்ரெஸ் பீப்புள் யாரும் இருக்கக்கூடாது. ஓகே, என்ன பண்ணோம்? அனுமதி ரிஜெக்டட், போயிட்டு கொடுத்தல. ஏண்டா, பாகிஸ்தானோட அதிபர் இந்தியாவுக்கு வந்தா கூட இவ்வளவு பாதுகாப்பு இருக்காது. சீன அதிபர் வந்தா அவருக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு இல்லை. அவர் பாட்டில் மகாபலிபுரத்தில் வந்து கள்ள தொட்டு கும்பிட்டு 2 காப்பியை குடிச்சிட்டு போயிட்டாப்புல, ஜங் மங் ஜங்கு போயிட்டாப்புல. ஆனா இவரு ஏதோ அந்நிய நாட்டுக்குள்ள போய் படத்துல, பீஸ்ட் படத்துல மட்டும் தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு நேரா பாகிஸ்தான்ல போய் அப்படியே அடிச்சு கிளப்பிடுவாப்புல. படத்துல இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், இங்கிட்ட 50 பேர், இங்கிட்ட 50 பேர் அடிச்சு கிளப்புவாப்புல. படத்துல பஞ்சி. ஒவ்வொரு படத்திலையும் பிரஸ் மீட்டுங்க. விஜயோட பிரஸ் மீட் இல்லாத ஒரு கட்சி, ஒரு படம் சொல்லு. சர்க்கார் பிரஸ் மீட் இருக்கும், மெர்சல் பிரஸ் மீட் இருக்கும், கடைசி அந்த ஒரு படம் வந்துச்சு கோட், அதுல பிரஸ் மீட். எல்லா படத்தையும் பிரஸ் மீட். பதற விடுவாப்ல கேள்விகளை. படத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துற தலைவன் ஏன் நிஜத்துல நடத்தல? ஏன்னா இங்க இல்ல, மண்டையில சரக்கு இல்ல. படத்துல இயக்குனர் எழுதி கொடுப்பாரு,
படத்துல சண்டை காட்சிக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாரு. படத்துல வந்து நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவடி என்னை சுத்தும் காதல் வெட்டி நீ அப்படின்னு காலை வளைச்சு வளைச்சு ஆடுவாப்ல. அப்படி ஆடும்போது அங்க டான்ஸ் மாஸ்டர் இருப்பாப்ல, அங்க ரைட் இருப்பாப்ல, டயலாக் ரைட் இருப்பாரு, இங்க புஷி தான் இருப்பாப்ல. இந்த பருத்திவரம் படத்துல எப்பா 13 ஜோக்கரா தான் என்னப்பா பண்றதுமாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்சியில ஒருத்த முட்டாளக்கான ஒரு கட்சியே முட்டாப்பைய கட்சியா இருந்தா எப்படி அது? எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. எங்க தளபதியை வந்து இட்டுன்னு வருதாங்க பிரச்சனை. 84 இந்த 84 நாளைக்கு சட்டசபைக்கு போய் 84வது தொகுதியில 84வது வார்டுல 84 பேருக்கு தண்ணி பிரச்சனைங்க. அதனால 84வது வார்டுக்கு எப்பா டேய் தமிழக சட்டசபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா. காமராஜர் இருந்த சட்டசபைப்பா, அது கக்கன் இருந்த சட்டசபைப்பா, அது ஜீவானந்தமும் ஒரு முத்துராமலிங்க தேவர் இந்த சட்டசபைப்பா. கேவலப்படுத்திடாதேப்பா. உங்க கையெடுத்து கும்பிடுறப்பா அரவாயுலி மக்களே, கையெடுத்து எங்களுக்கு கூட ஓட்டு போடாம கூட விட்டுரு. ஆனா ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் வந்து ஒண்ணு சேரும். அது நீ எந்த கோயிலுக்கு போனாலும் தீர்க்க முடியாது. பகவதி அம்மனுக்கு நீ 10 காவடி எடுத்தாலும் தீர்க்க முடியாது. சோழிய முடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் கிடையாது. என்ன சொல்றான்ல, நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மலைய தொட்டா அவன் செத்தா என்று சொல்றோம். மலைய தொட்டான் செத்தான். அவர் என்ன சொல்றாரு, ஆதவர்ஜன் அந்த கட்சியின் பொறுப்பாளர் ஆதவர்ஜன் சொல்றாப்ல, மக்கள்கிட்ட நம்ம வந்து எதுக்கு நிதி இது பண்ணணும், மைன்ஸ் இருக்கே, மைன்ஸை பூரா நம்ம வெட்டி அதை நிதியாக்கலாமே. இதைத்தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு முதலாளி எப்படி மக்களுக்காக நிற்பான்? அவன் லாட்டரி வித்து வந்தவன், இவன் நடிச்சு வந்தவன். சீமான் அப்படி வரல. சீமான திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்தாரு. உங்கள ஒருத்தனா வந்தாரு. தமிழ்நாட்டில் ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் கனவு இருக்கு, எப்படி இந்த நாட்டை சொர்க்கமா மாத்துவேன் என்று. மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல அண்ணன் சிங் குறிப்பிட்டது போல 49 அறிக்கைகள் 420 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. அறிவார்ந்த தம்பிகள், நீங்க எந்த கட்சியிலும் இருங்க, நீங்க டிவிகேல இருங்க, நீங்க பிஜேபியில் இருங்க, காங்கிரஸ்ல இருங்க, ஏடிஎம்கேல இருங்க, டிஎம்கேல இருங்க, சிபில இருங்க, விசிகால இருங்க, எங்கேயும் இருங்க, ஒரு முறை மக்களரசு.comங்கிற அந்த இணைய பக்கத்துல நாம் நமக்கு செயல்பாட்டு வரைவை படிங்க. படிச்சுட்டு கேள்வியை கேளுங்க. ஒரு தலைவன் கனவு காண்கிறான், அது அவருடைய கனவு இல்லை, இந்த இனத்தினுடைய பெரும் கனவு. அனைவருக்கும் நீரின்றி அமையாது, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு என்ற அடிப்படையில் அனைவருக்கும் தண்ணீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். இந்த 3ஐ தவிர கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க பெருமைமிக்க வாழ்க்கையை உருவாக்குவேன் என்பது அண்ணன் சீமானினுடைய கனவு. இந்த நாடு செத்து போச்சு, மலை குடைஞ்சிட்டான், மரத்தை வெட்டிட்டான். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை, 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்கிற கனவு இருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றான், கல்லுக்கு தடைன்னு கேட்டா, கல்லுக்கு தடை போடலையே, நல்ல கல்லை வெட்டி கேரளா கணிச்சிட்டு இருக்கமென்றான். அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல. கல்லை பூரா வெட்டி கேரளா கணிச்சிட்டு இருக்கான். இவன் கல்லை பூரா வெட்டி கேரளா அனுப்புறான். கேரளாக்காரன் என்ன பண்றான், இவன் கல்லை கொண்டு கொட்ட, அவன் தெருநாயை கொண்டு கொட்டுறான். இவன் கல்லை கொண்டு கொட்ட, அவன் குப்பையை கொண்டு கொட்டுறான். கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்ப நாம என்ன சொல்றோம், பல கோடி பனை திட்டம். தலைவர் பிரபாகரன் போய் நார்வே தூதுக்குழு வந்த பொழுது அமைதி பேச்சுவார்த்தை என்பது கேட்கிறாங்க. சுத்தி கடல், பெரிய வளங்கள் இல்ல, இந்த பக்கம் சீனா பகை நாடு, பாகிஸ்தான் பகை நாடு, இந்தியா பகை நாடு, உலகத்தின் பல நாடுகளை பகைச்சுக்கிட்டீங்க, எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது தலைவர் பிரபாகரன், யாரு இருக்கார்ல, தலைவர் பிரபாகரன் சொல்றாரு ஊடகவியலாளர்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, என் நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி பனையை வைத்து உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக என் நாட்டை கட்டமைப்புங்கிறாரு. 840 பொருட்கள் பனையில் இருந்து, பனை மரம். நீ சாதாரணமா என்ன பண்ணிட்ட, செங்கச்சூளைக்கு 150 ரூபாய்க்கு வெட்டி வித்துட்டோம். ஏன், கல்லுக்கு தடை, கல்லு போதை பொருள் அப்படின்ட்டான். கல்லு போதை, கல்லு போதை. ஆனா ஆரல்வாய் மொழியில 4 டாஸ்மாக் ஒரு இந்த பார் வச்சிருக்கீங்களா, 11 to 11 பார், 5 பார் இருக்கு இந்த ஊர்ல மட்டும். இந்த 5 பாரு வறண்ட 5 பாரையும் சுக்கு சுக்கா அடிச்சு உடைக்கணும். ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த பாரு, இந்த டாஸ்மாக உடைச்சிட்டு எந்தெந்த இடத்துல குடிப்பகம் இருந்தோ, குடிப்பகம் இருந்த இடத்துல கல்வி கண்டிருந்த காமராஜர் படிப்பகத்தை உருவாக்குவோம். அதே இடத்துல அப்போ அது மது, அது போதை. எது, கல்லு போதையா. பனைமரத்துல இம்புட்டி கொண்டு ஒரு அருகம்புல், எங்க ராஜா பேரனுக்கு தான் தெரியும், அவர் தான் புரோட்டீன் மண்ண, உடலை பாதுகாப்பதில் எங்களுடைய ரோல் மாடல் அவர் தான், ராஜா பேரன் தான்.
அருகம்புல்லு சாறு இருக்கு பாருங்க, அந்த அருகம்புல்லு சாறு இம்புட்டுக்காண்ட அருகம்புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னு அருந்துறான். அருகம்புல்லு சாறு அருந்துவீர், அருமையான அருமருந்தாக இருப்பீர், வயிற்றுக்கு நல்லது, வாய்க்கு நல்லது, நெஞ்சுக்கு நல்லதுன்னு விளம்பரம் பண்றேன். ஏண்டா இம்புட்டுக்காண்ட அருகம்புல்லு சாரே உடம்புக்கு நல்லதுன்னா இத்தத்தண்டி பனமரத்து சாறு உடம்புக்கு நல்லதா இல்லையா என்கிற கேள்வியை கேட்டவன் எங்களுடைய அண்ணன். அப்ப நாங்க என்ன பண்றோம்? வந்த உடனே டாஸ்மாக மூடிட்டு கல்லு கடையை திறக்கிறோம். ஊருக்கு ஒரு கல்லு கடை. நீ எவ்வளவு குடிச்சாலும் கல்லு போத கிடையாது. இந்தியாவுடைய சட்டம் சொல்லுது, இந்திய நீதிமன்றம் சொல்லுது, கல் உணவின் ஒரு பகுதி. கல்லு குடிச்சு செத்தவன் கிடையாது, டாஸ்மாக் சரக்கடிச்சு பொழைச்சவன் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியாளர் வந்தா என்ன சொன்னாங்க? நாங்க படிப்படியா மூடுவோம். படிப்படியான எப்படி? மொதப்படியை மூடுவாங்களாம். ஆண்டு ஃபுல் கட்டு, 2ஆம் ஆண்டு ஆஃப் கட்டு, 3ஆம் ஆண்டு குவார்டர் கட்டு, அடுத்த ஆண்டு சிப்ஸ் கட்டு. இதான் படிப்படியா மூடுறதா? வந்த உடனே கல்லு கடையை மூடுவோம். யாரு? வாழும் கண்ணகி, மனித புனிதி, பெண்களை காக்க வந்த குலதெய்வம் அக்கா கனிமொழி. வந்த உடனே திமுக ஆட்சியில் நாங்க வந்த உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி, எங்க அண்ணன்கிட்ட சொல்லி, நாங்க வந்து கள்ளுக்கடையை மூடுவோம். இந்தியாவில் இளம் விதவைகளுக்குரிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் இளம் விதவைகள் மாநிலம் தமிழ்நாடு 2021. இப்ப இல்லையாக்கா? அக்கா அக்கோ இல்லையாக்கா? அந்த அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் வேடநத்தம் பாலியல் வன்கொடுமை, அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை, அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பாலியல் வன்கொடுமை, சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை. பெண் உரிமை பேசுகிற திமுக கனிமொழி இந்த டாஸ்மாகை மூடுவதை பத்தி ஒரு வாய் திறக்கல. திமுக அதே தான் அதிமுகவுக்கும் அதே தான் தாவேக்காக்கும். அவன் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே புள்ள தூக்கிட்டு போறான். இங்கிருந்து 2 மணி நேரம் தான் டெல்லிக்கு. தாங்கல, பிள்ளைக்கு தாங்காது. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடணும் பாருல வடிவேலு, அது மாதிரி 6 மணிக்கு மேல அவன் சுயரூபமே உனக்கு தெரியும். நான் பார்த்தேன் எல்லா கட்சியும், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எல்லா கட்சியும் சாயந்தரம் கூட்டம் போட்டு. நாங்க என்ன போட்டோம்? சாயந்தரம் போட்டோம் கூட்டத்தை. மக்கள் ஓய்வா உழைச்சிட்டு வந்து மக்கள் கூட்டத்தை கேட்பாங்க, நிக்கிறோம். 11:30 மணிக்கு உச்சி வெயில ஒருத்தன் கூட்டம் போடுறாங்க. என்னடா இது? ஏன் உச்சி மண்டையில கிருங்குது? அவனு 11:30 மணிக்கு ஒருத்தன், ஏண்டா நடுகால பூஜனை கூட 12 மணி தானப்பா, 11:30 மணிக்கு என்னப்பா வர்ற? பேய் மாதிரி வர்றியப்பா. 11:30 மணிக்கு வர்றாங்க, உச்சி வெயில கூட்டம் போடுறான், பொத்துன்னு சாவறான். அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அப்போ அவருக்கு மதுபானத்தை குறித்த, மதுவிலக்கு குறித்த கொள்கை கிடையாது. எங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்கள் எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவோம்? கன்னியாகுமரி, இந்த ராதாபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் தான் அதிகமாக பனை மரங்கள் இருக்கு. நேரடியாக 25 லட்சம் பேரும், மறைமுகமாக 75 லட்சம் பேரும் பனை தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த பனை தொழிலாளர்கள் இன்றைக்கு பனை ஏரிகள் தொழிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்? சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, சரியான அதற்கான உபகரணங்கள் இல்ல. நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பனை தொழிலை புகுத்தி பனைய இப்படி பிடிச்செல்லாம் ஏற வேண்டிய தேவையில்லை. பனை வந்து இந்த மாட்டிக்கிட்டு பழைய குடுவையை போட்டு அதெல்லாம் இல்ல. நவீன தொழில்நுட்பம். இப்ப நீங்க வந்து 10 மாடியில் வீடு கட்டுறான், வீடு கட்டுறதுக்கு மிகப்பெரிய எந்திரங்களை கொண்டு வச்சு 10வது மாடிக்கு போறோம். அதே போல லிப்ட் கண்டுபிடிக்கிறோம். உலக நாடுகள் முழுக்க இருக்கு, கேரளாவில் இருக்கு. அதை தமிழ்நாடு அரசே பனையை ஊக்குவித்து பனை தொழிலாளருக்கு லிப்ட கொடுத்து பனை தொழிலாளர்கள் சர்ன்னு மேல போவான், ஏறுவான், கெட்டுவான், வருவான். அரசு அந்த கல்லை வாங்கும், அரசு வாங்கி அரசு கல்லு விற்கும். மாத சம்பளம் 25,000 ரூபாய் கல்லு எடுத்து கொடுக்கிற தொழிலாளிக்கு எவ்வளவு கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான சம்பளம் அரசு கொடுக்கும். பனையிலிருந்து பணம் பால், பணம் கல்லுல பணம் பால், அதே போல தென்னம்பால், பணம் கருப்பட்டி, பணம் கற்கண்டு, பனையிலிருந்து பணம் குடுவை, பணம் பால் இருந்து சாக்லேட்டு, அதுல வந்து பணம் கிழங்கா, பனங்கிழங்கு மாவு. அது உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவை. அந்த இடத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை அண்ணன் சீமானுடைய கனவு. ஒரு காலத்துல 30 கோடி முகமுடியால் என்று பாரதி பாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாரதி பாடுகிற பொழுது 10 கோடி பணங்க. இந்தியாவிலேயே பனை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நம்மளுடைய தேசிய மரம், தமிழ் ஈழத்தினுடைய தேசிய மரம் பனை மரம். பாரதி 30 கோடி முகமுடியால் என்று பாடுகிற பொழுது 10 கோடி பனை இன்னைக்கு சுருங்கி 2 கோடியா மாறிடுச்சு. அதுவும் சரியா இல்ல. கிட்டத்தட்ட 34 வகையான பனை மரம் நம்ம இருந்துச்சு. ஆண் பனை, பெண் பனை,
கூந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழம்பனை, ஈச்சம்பனை, சீமைப்பனை, அலாம்பனை, ஏசருப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, வாதப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கிச்சிலிப்பனை, உடலற்பனை, இடுக்கம்பனை, காந்தப்பனை, பாக்குப்பனை என்று 34 வகையான பனைமரங்கள். அந்த பனைமரம் முறை இன்னைக்கு செத்து ஆண்பனை பெண்பனை தவிர எந்த பனையும் இல்ல, அழிச்சிட்டான். கண்ணுக்கு முன்னாடி 50 ஆண்டுகள் அழிச்சு முடிச்சிருக்கிறான். ஒரு காலத்துல நாவல் மரங்கள் சாலைங்கிற இன்னைக்குதான் நாவல் மரம் இருக்கா என்னன்னே தெரியல. ஒரு பூ, ஒரு சிவப்புல பூ கொட்டுது, புயல் வந்து அடிச்சு கிளப்பிட்டு போயிருது. கஜா புயல் வந்துச்சு சென்னை தஞ்சாவூர் மாவட்டத்துல. கஜா புயல்ல வாழை மரம் விழுந்துச்சு, தென்னை மரம் விழுந்தது, வாகை மரம் விழுந்தது, ரப்பர் மரம் விழுந்தது, மூங்கில் மரம் விழுந்தது. அந்த கஜா புயல்ல எல்லா மரங்களும் விழுந்தது. விழாத ஒரே மரம் தமிழரின் தேசிய மரம் பனை மரம் மட்டும்தான் விழல. ஏன்? பனை மரம் சல்லி வேர்களை கொண்டது. பிடிச்சு வச்சுக்கோ. அப்படியே வெயில் காலத்துல மழை காலத்துல தண்ணி அப்படியே பிடிச்சு வச்சுக்கோ. வெயில் காலத்தை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அவட ஒட்டகம் செய்யற வேலையை ஒரு பனைமரம் செய்யும். அதனால தான் நம் முன்னோர்கள் ஏரியை சுத்தி, குளத்தை சுத்தி, ஆத்தை சுத்தி, கம்மாயை சுத்தி, குட்டையை சுத்தி, குளத்தை சுத்தி பனை மரம் நட்டு வச்சா. முட்டாப்பை கிடையாது முன்னோர்கள், முட்டாப்பை கிடையாது. பனைமரத்தை பார்த்து பார்த்து நட்டான். இன்னைக்கு ஏரியும் இல்ல, குளமும் இல்ல, கம்மாயும் இல்ல, கிணறும் இல்ல, ஒண்ணும் இல்ல, முடிச்சிட்டான் கதைய. எந்த குளமும் தூர்வாரப்படல, எந்த கிணத்தையும் தண்ணி இல்ல. செழித்து விளையாடுகிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் ஆரல் வாய் மொழி என்பதற்கு பேரே சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் தொடர்பாக. ஆரல் வாய்னா சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ஒரு முகப்பாக. ஆரல் என்பது மலை, அந்த மலையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மொழி போல. மலை வாயிலிருந்து ஒரு காத்து வருது, அந்த காத்து மொழி பேசுது. மலை வாயிலிருந்து ஒரு காத்து, அந்த காத்திலிருந்து மொழி பேசுவதால் அது ஆரல் வாய் மொழி என்று அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஆரல் வாய் மொழியில காத்து இருக்கா? வேத்துதான் இருக்கு, காத்து இல்ல, நல்லா வேத்து இருக்கு. கை கொடுக்க கூடாது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த வாக்குச்சாவடியில நீங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்கலாம், வாய்ப்பை வழங்கிட்டீங்க. அதிமுகவுக்கு தளவாய் சுந்தரத்துக்கு 2 முறை வாய்ப்பு வழங்கிட்டீங்க. 2001 தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். 2021 சட்டமன்ற 2 முறை வாய்ப்பு வழங்கிட்டீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கியாச்சு. 2 முறையும் வாய்ப்பு வழங்கி 2 முறையும் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க என்பதை சிந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடணுமா போட வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்க போட்டே ஆகணும் நாங்கள் சொல்லல, உங்கள் அறிவுக்கு உட்படுத்துங்க. யாருக்கு உங்க அறிவில்லாதவன் கிடையாது, எல்லாரும் அறிவுள்ளவன் தான். சாட்டை துரைமுருகனுக்கும் மரிய ஜெனிபருக்கும் இமாயினுக்கும் பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆரல்வாய் மொழியில கூடிய மான தமிழனுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. அவன் உள்ளுக்குள்ளேயும் இனப்பற்று, மொழிப்பற்று, மண்பற்று எல்லாம் இருக்கு. இந்த 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிகாசன் வந்து சூர்யாவை தூக்கி குடுவைக்கல போட்டு போதி திருமரா மாத்துற மாதிரி இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் மாத்த வேண்டியது இருக்கு. எங்களை அப்படி ஒருத்தர் மாத்தினாரு. யாரு? ராஜாபுரம் சொன்னது போல இவரை மாத்தினாரு, இவரு எங்களை மாத்தினாரு, இப்ப நாங்களும் சேர்ந்து உங்களை மாத்துறோம். இப்படி ஒரு தலைவன் விட்டால் கிடைக்க மாட்டான், விட்ட சத்தியமா கிடைக்க மாட்டான். நீங்க ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி, விஜய் அப்படின்னு கவர்ச்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு தலைவன் நிச்சயமா கிடைக்க மாட்டான். இந்திய அரசியல்ல 1.1 வச்சுக்கிற கட்சி எல்லாம் திமுகவோட அதிமுகவோட சரணாகதி அடைஞ்சிருச்சு. 2 விழுக்காடு. எங்க அண்ணன் ஹிமாயின் சொல்லுவாங்க, அரை விழுக்காடுறாவன் போயிட்டான். 2 சீட்டு 300 கோடி, 2 சீட்டு 400 கோடி, 2 சீட்டு 500 கோடி. இப்படி 2 சீட்டு 300 கோடிக்கு அடமான வைக்கிற கட்சியில என்னை நம்பி வாக்களித்த 36 லட்சம் தமிழர்களை, என் தம்பி தங்கைகளை நான் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிற. யாரை நம்பி? இந்த மக்களை நம்பி. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலிலே மோடியா ராகுல் காந்தியா என்கிற போட்டியிலே, மோடியா ராகுல் காந்தி என்கிற போட்டி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். அதுல நாம் தமிழர் கட்சிக்கு வேலையே இல்லை. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு கட்சி, தமிழ் தேசியம் பேசுற கட்சி, தமிழர் மொழி இனம் பிரச்சனை பேசுற கட்சி. அதுல நாடாளுமன்ற தேர்தல் ரோல் இல்ல, தனிச்சு நிக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இத்தனை கூட்டணிக்கு மத்தியில 1 மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட மைக்கு சின்னம் எந்த சின்னம்னு தெரியாது. 25 நாள் தாங்க, 25 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட மைக்கு சின்னம். அதுவும் தலவார சீப்பு மாதிரி இருந்துச்சு. இப்படி
கோணி உச்சி மாதிரி இருக்கு. அந்த சீப்பை பார்த்து 36,50,000 மான தமிழ வாக்கு செலுத்திருக்கிறான். பணம் கொடுக்கல, கொடுக்கிறதுக்கு இல்ல, சாப்பாடு கொடுக்கல, வாக்குச்சாவடி சரியான முகவர் இல்ல, பூத் ஏஜென்ட் இல்ல, வந்து கும்பிட்டு குளவை போட்டு கூப்பிட்டு போறதுக்கு வேன் இல்ல, பஸ் இல்ல, ஓட்டு போட்டா கூட நன்றி சொல்ல கூட ஆள் இல்ல. ஆனாலும் சீமான்ங்கிற மான தமிழம் வெல்லணும்டா, வரணும்டா என்று போட்டான். நாடாளுமன்ற தேர்தலே 36 லட்சம்னா இன்னைக்கு 4 முனை 5 முனை போட்டியில 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை கொள்ளையடித்து வைத்திருக்கிற திமுக அதிமுகவை ஒழிக்கிற இந்த களத்துல கூத்தாடியாக வந்து கொள்கையிட்டு நிக்கிற இந்த கோமாளி பயலை ஒழிக்கிற இந்த களத்துல மான தமிழ, பச்சை தமிழ, தூய தமிழ ஓட்டு போடுவானா மாட்டானா? போடுவான். மைக்குக்கு போட்டவன் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாட்டுல மருத்துவம் தோத்து போயிடலாங்க, மருத்துவன் பொறியாளர் தோத்துறலாம், விஞ்ஞானி தோத்துறலாம், ஆனா உணவை தருகிற விவசாயி இந்த நாட்டிலே தோற்க கூடாது என்ற உன்னத முழக்கத்தோடு நாங்கள் நிற்கிறோம். ஒரு முறை என்ன பேசுறோம்ங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எங்கள் செயல்பாட்டு வரைவை படியுங்கள், தேர்தல் அறிக்கையை படியுங்கள். 1000, 2000, 2500 என்று உங்களை பிச்செடுக்க வைப்பதற்கு நாங்க வரல. இந்த எல்லாவற்றையும் ஒழித்து தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்கக்கூடிய திட்டம் எங்ககிட்ட இருக்கு. விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை கிண்டல். அது இந்த பேர் என்ன பேரு? இந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, இந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு அமைச்சர். ஏங்க இந்த ஊர்ல அமைச்சர் பாருங்க, கிரஷர் எல்லாம் காசு வாங்குவாரு, கல்கோர்ல காசு வாங்குவாரு. அவர் மகன் கூட ரெமோன்னு ஒருத்தன் குவாரி இந்த டோல்கேட் 300 வாங்குவானுங்க. இந்த ஊருக்கால ஒருத்தர். எங்க இந்த பால்ல கூட கொழுப்படுத்தாருலங்க ஒருத்தர். அவர் யாருங்க அவர் பேரு? எங்க இந்த கல்கோர்ல கூட காசு வாங்குவாப்ல, மலைக்கோர்ல காசு வாங்குவாப்ல. ஒரு அமைச்சரா இருந்து தூக்கி விட்டுட்டு அப்புறம் திருப்பி அமைச்சரா போட்டோம். யார் அவரு? யார் கேட்கல? மலைக்கல்லனா? மலமுழுங்கியா? மலமுழுங்கி தானே, மலைக்கல்லன் தானே, மலையை பூரா உடைச்சவன் தானே, கிரசட்ட காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கி பார்ச்சூர்ல கார்ல போற அந்த பரதேசி தானே. வாய் சவடால் மயிறு, வாய் சவடால். திராவிடம் வரலன்னா சீமான் பணையேட்டு இருந்திருப்பாரா? எப்படி நல்லா அழகா சொல்றாப்ல. அவர் தாங்க தெளிவா இருக்காரு. அந்த கூட்டத்திலே ஒரே ஆள் தான் தெளிவா இருக்காப்ல. சரியா சொன்னீங்க அண்ணாச்சி, நீங்க தான் ஒரு ஆள் தான் தெளிவா இருக்கீங்க. லவ் யூ அண்ணாச்சி. அப்போ திராவிடம்ங்கிற கட்சி இல்லைன்னா, திமுக இல்லைன்னா சீமான் பணையேறிட்டு இருந்திருப்பாருன்னு ஒருத்தர் பேசுறாருங்க, ஒரு அமைச்சர். ஒரு பொது விவாதத்துல தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொது விவாதத்துல ஒரு அமைச்சர், அக்கா தங்கச்சி இருக்காங்க நான் சொல்றேன், ஒரு பொது விவாதத்துல ஒரு சொல்றாரு அமைச்சர், நாங்கெல்லாம் வர்றப்போ நீ எல்லாம் உங்க அப்பன் கோமணத்துக்குள்ள இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாங்க. ஒரு அமைச்சர், அயோக்கிய பைய, நாங்க கோமணத்துல வந்தோம், நீ எங்கடா வந்த அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவாரு? நீங்க சேலை வேட்டிக்குள்ள வந்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இவர் ஒரு அமைச்சர், இவர் தேர்ந்தெடுத்து நீங்க பால்வளத்துறை அமைச்சிருக்கீங்க. ஏப்ரல் 23 பேசுங்க, ஓட்டு மூலியமா பேசுங்க. நீங்க பேசி மனத்தங்கராஜ் சூசைட் பண்ணி நான் உள்ள போறதுக்கா? என்ன விட பாஸ்டா இருக்காப்ல, சாட்டைனா ஒரு பெரிய வேட்டையா இருக்காப்ல. பொறுமை அவசியம் பண்ண அண்ணாச்சி. அவங்களாம் நம்ம ஆட்சியை பார்க்கணும், ஆனா வாழணும். நீங்க நாக்க பிடுங்க மாதிரி கேட்டு நாண்டு கட்டி செத்து போயிட்டா நாளா உள்ள போயிடுவேன். அந்த மனோ தங்கராஜ் சார் சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, பெரும் மதிப்பிற்குரிய பால்வளத்துறை அமைச்சர் சொல்றாங்க, சீமான் ஆடு மேய்க்க சொல்றாரு, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு. அண்ணன் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களே, ஆடு மாடு மேய்க்க விளையாட பால் எப்படி வரும்? உங்க மண்டையில இருந்து வருமா? சொட்ட மண்டையில இருந்து முடிய தூக்குனா கொழுகுன்னு கொட்டுமா பால்? எப்படி வரும்? தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை, தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 2 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு, 2 லட்சம் லிட்டர். தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 1 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. 1 கோடி லிட்டர் பால் தேவைப்படுது. ஆனா ஆவின்ல 20 லட்சம் லிட்டர் தான் இருக்கு. அந்த 20 லட்சம் லிட்டரையும் ஆவின் எங்க வாங்குது? தனி முதலாளி கிட்ட வாங்குது, ஆந்திரால இருந்து வாங்குது. அது ஆவின் இருக்குல்ல, என்ன தெரியுமில்ல, ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் மாட்டிறைச்சி, அதனால அது ஆவின், ஆந்திராவின் அப்படிங்கிறது ஆவின். ஆவின்ல 20 லட்சம் லிட்டர் தான் பால் இருக்கு. 80 லட்சம் லிட்டர் என்ன? விஜய் பால், ஹெரிட்டேஜ் பால், அப்புறம் 4-5 அந்த வந்து ஆரோக்கிய பாலா, ஆரோக்கிய பால் தனியார் முதலாளி விற்கிறான். இதையே ஒரு தலைவன் சொல்றான், நீ ஜெர்சி மாட்டு பாலை குடிக்கிற, நாட்டு மாட்டு பால் கிடையாது அந்த அந்த ஆவின் பால். பால்ல பால் போல ஒண்ணு,
இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லுது, இந்தியாவில் விற்கப்படுற பால் 60 விழுக்காடு கலப்படம் என்று. அந்த பாலை குடிச்சா என்ன சத்து இருக்கும்? பாலை எங்க ஊர்ல சிறுவைகுண்டம் பக்கத்துல, கருங்குளம் பக்கத்துல அந்த ஒரு பாட்டு வரும்ல, தூத்துக்குடி மாவட்டமாம் சிறுவைகுண்டம் தாலுகாவா கருங்குளம் பக்கத்துல அழகான புளியங்குளங்கிற மாதிரி அழகான இழுப்ப குளம். அந்த ஊர்ல நாட்டு மாட்டு பாலை குடிச்சு எங்க அம்மா வந்து, நான் 2.5 வயசு என் தங்கச்சி பிறந்துட்டா, 2.5 வயசு தங்கச்சி பிறந்த உடனே வீராணத்துல இருந்து எங்க தாத்தா வீட்டுல தூக்கி கொடுத்துட்டாங்க, வளர்த்துக்கோங்கன்னு. 2.5 வயசுல எங்க அம்மா வீராணத்துல இருக்காங்க, தென்காசி மாவட்டத்துல. நான் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். 2.5 வயசுல இருந்து என்னை பால் கொடுத்து காப்பாத்தியது ஒரு நாட்டு மாட்டு பசு. நாட்டு மாடுதான் எனக்கு இன்னொரு தாயாக இருந்து, என்னை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பல பேருக்கு நாட்டு மாட்டு பால் குடிச்சு வளர்ந்தவன் தான். இப்ப ராஜா பேரன்லாம் நல்ல நாட்டு மாட்டு பால் குடிச்சிருக்காப்ல. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிப்பாரு போல இருக்கு. கேட்டா அப்பத்தட கேட்டா தெரியும். அப்படி நான் நாட்டு மாட்டு பால் குடிச்சோம். நாட்டு மாடு செத்து போச்சு, ஜெர்சி மாடு வந்துச்சு. ஒரு தலைவன் சொல்றான், 1 கோடி லிட்டர் அல்ல, தமிழ்நாட்டின் தேவை, இந்தியாவின் தேவை, உலக தேவைக்கு நாட்டு மாட்டு பண்ணை வைத்து வளர்த்து என்னுடைய வருமானத்தை பெருக்குவேன் என்று அண்ணன் சீமான் சொல்றார். ஜெர்சி மாடு முழுக்க ஒழிக்கப்படும், முழுக்க நாட்டு மாட்டு பண்ண. அதுல படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. உடனே வாங்குற வேலை தூக்கிக்கிட்டு, தலப்பா கட்டிக்கிட்டு, பழைய கஞ்சியை தூக்கிட்டு, இந்த வேட்டியை மடிச்சு கட்டி சாரத்தை கட்டிட்டு அந்த மாதிரி மாடு மேய்க்கிறது இல்ல. டிப்டாப்பா நல்ல கிளவுஸ் போட்டு, காலுக்கு காலுறை போட்டு, கைக்கு கிளவுஸ் போட்டு, நல்ல கண்ணாடி போட்டு, மாட்டுக்கு 10,000 ஏக்கர்ல மாட்டு பண்ண புல்வெளி இருக்கும். அங்க மாடு, இங்க ஆடு, இங்க மீன் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தொழிற்சாலை. உலங்கு வானூர்தியில ஹெலிகாப்டர்ல வந்து டென்மார்க்ல மாடு மேய்க்கிறான். அது போல என் நிலத்துல நான் உருவாக்குவேன் என்பது சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. செய்வாரா? இது சாத்தியமா? இது சாத்தியமா? தேவையா தேவையில்லையா? நீ கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தன் வீட்டுக்கு துபாயில இருக்கான். இங்கிருந்து துபாயில போய் ஒட்டகம் வைக்கிறது, பீடா கடலை வேலை பார்க்கறது, கேரளாவில் போய் முறுக்கு விற்கிறது, கேரளாவில் போய் லாட்ரி விற்கிறது. லாட்ரி விற்கிறது, முறுக்கு விற்கிறது, வடை விற்கிறதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது அவமானமா? ஆடு மாடு மேய்ச்சல் அவமானம் என்று நீங்கள் கருதினால், சீமான் ஆடு மேய்க்க சொல்றாரு, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, படிச்சவனை எல்லாம் மாடு மேய்க்க சொல்லுவாங்களா? என்ன பேச்சு இது? என்ன சீமான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? படிச்சு போட்டு மாடு மேய்ப்போம் இல்லை என்ன நல்லது? அப்படி எங்க ஊர்ல இல்ல மாடு மேய்ச்சி சீமான் மாடு மேய்க்க சொன்னாரு. மாடு மேய்ச்ச படிச்சவன மாடு மேய்க்கலாம். அங்க வியாக்கியானம், படிச்சவன் மாடு மேய்க்க கூடாது, ஆடு மேய்க்க கூடாது. ஆடு மேய்க்கிறது அவமானம், மாடு மேய்க்கிறது அவமானம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு போய் கடற்கற பாய், எங்க பொண்டாட்டி கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சுகரட்டி கொடுங்க, கொஞ்சம் சுக்கா, தனி சுக்காவை எலும்பு சுக்கா கொடுங்க, சுக்கா வைக்கணும், எலும்பு கறி கொடுங்க, கொஞ்சம் நெஞ்சு கறியா கொடுங்க, சளி பிடிச்சு ரொம்ப அடைச்சு கிடக்கு, கொஞ்சம் எலும்பு கறி கொடுங்க, கொஞ்சம் குடல் கொடுங்க, கொஞ்சம் குந்தாணி கொடுங்க. எங்க இருந்தியா வரும்? மேலப்பாளையம் சந்தையில போய் பாருங்க, ஒட்டுமொத்தமான வட மாவட்டங்களுக்கும் கறி ஆந்திரால இருந்து வருது. வருமானம் எதுக்குன்னு தெரியாம நாம உழைப்பிலிருந்து வெளியேறணும். அதை உருவாக்க ஒரு தலைவன் கனவு காண்கிறான். ஆட்டு தேவை மட்டும் 1 லட்சம் கோடி, மாட்டுக்கறி தேவை மட்டும் கிட்டத்தட்ட 30,000 கோடி, பாலினுடைய சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி. இதுல மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானமாக ஈட்ட முடியும். எங்கெங்கே அலைகிற அது போல ஒவ்வொரு துறை, பனை, தென்னை, வாழை, தக்காளி, கரும்பு எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதிலிருந்து பொருளாதாரத்தை உருவாக்குவேன். இந்த ஹூண்டாய், i20, இந்த வாட்ச் தயாரிக்க தொழிற்சாலை இதுவல்ல, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கும் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. 1000, 2000, 3000க்கு நீங்க அடிபணிஞ்சு நிக்க போறீங்களா? வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை வாங்க போறீங்களா என்பதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, அது சாத்தியமானு கேட்கிறான். ஆடு மாடு மேய்ச்சது அரசு வேலையா? விவசாயம் அரசு வேலையா? டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கிற சாராய வியாபாரி அரசு வேலை பார்க்கும் பொழுது ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலையாக இருக்கக்கூடாதா? நம்ம துறையில இதுதான். அதுல இருந்து வெளியேறிட்டோம். அதை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை நாம் செய்யும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில இந்த போட்டி போடுகிற திமுக, அதிமுக, தாவேக வேட்பாளர்கள் நேரடி விவாதம் நாங்கள் செய்யறோம். இவரை போல ஒரு வேட்பாளரை காட்டிவிட்டால் நாங்கள் வேட்புமனுவை திரும்ப வாங்குறோம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில எங்களுடைய அக்கால் மரிய ஜெனிஃபரை போல ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நீங்கள் காட்டிவிட்டால் அறிவிச்சிறந்த தன்னுடைய தன்னுடைய வருமானத்தை விட இனவானமே பெரிது என்று இந்த களத்திலே தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய ஒரு மகள். மீனவர் பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். கல்குவாரி பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். கிரானைட் பிரச்சனையா, கார்னைட் பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். தூண்டில் வளைவு பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். குப்பையை கொண்டு கட்டானா கேரளாக்கார, அங்க மரிய ஜெனிஃபர் நிற்பார். எல்லா போராட்ட களத்திலும் உங்களோடு உங்களாக நிற்கிற ஒரு பெண் வேட்பாளர். யாரும் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். பெண்ணெல்லாம் சாதனை பண்ண முடியுமா? பெண்ணெல்லாம் நாட்டை வந்து மாற்றி முடியுமா?
நினைக்கிறான். ஒரு வீட்டையே நிர்வாகம் செய்யற பெண் ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய மாட்டாங்களா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புறோம். கன்னியாகுமரின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு குமரிக்கு, ஒரு பெண்ணுக்கு நீங்கள், அதுவும் கன்னியாகுமரிக்கு, கன்னியாகுமரி பகவதி அம்மன் பிறந்த ஊர்ல ஒரு பகவதி அம்மனுடைய வாரிசுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த மாட்டீங்களா? பேர் வேணா மரிய ஜெனிஃபரா இருக்கலாம். யாரு? ஒரு 200 வருஷம் முன்னாடி நம்ம அக்கா பகவதி அம்மனோட வாரிசு. ஏதோ ஒரு காரணத்துல கிறிஸ்தவராகவோ இன்னைக்கு இஸ்லாமியராக மாறிக்கிறோம். யார்? எல்லாரும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் தான். யாரு? எல்லாம் அரபு நாட்டில இருந்து வந்தவனா முஸ்லீமு, எல்லாம் ஜெருசலேம்ல இருந்து வந்தவங்களா கிறிஸ்தவர்கள்? இந்த மண்ணின் மக்கள். இங்க இருக்கக்கூடிய நாடாரும், இங்க இருக்கக்கூடிய பிள்ளைமாரும், இங்க இருக்கக்கூடிய தேவரும், இங்க இருக்கக்கூடிய மீனவரும் தான் கிறிஸ்தவரா மாறி இருக்காங்க. நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சி தான் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு இந்த மதம் வேண்டான்னு தூக்கி தூர போட்டுட்டு கிறிஸ்தவராக இஸ்லாமியராக மாறினாங்க. இந்த மண்ணினுடைய மகளை, இந்த மண்ணின் பூர்வகுடி மகளை வேட்பாளராக களத்தில் நிப்பாட்டிருக்கிறோம். ஆகச்சிறந்த தன்னுடைய தர்க்க வாதங்களால், எதிர்கட்சியை அறிவார்ந்த வாதங்களால் ஓட விடுகிற மகள். ராஜாபேரன் சொன்னாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி தொகுதியிலே வந்தார் என்கிற வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். சட்டசபைக்கு அவர் போகிற காலம் கன்னியாகுமரி வளர்ச்சிக்கான காலம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஏப்ரல் 23 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை வாக்களித்து அக்கா மரிய ஜெனிஃபரை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபா